ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ஆர்ஜிஎஸில் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து பணித்துறை பொறுப்பாளர் மற்றும் பஞ்சாயத்து செக்ரட்டரி அவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களை சுற்றி என்னென்ன என்ஆர்ஜிஎஸ் ஒர்க் நடக்குது, அது என்ன ஸ்டேஜு, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற நிறைய விஷயங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றத பார்ப்போம். இப்போ லாஸ்ட்டாக வந்து எம்எம்எஸ் ஆப் வந்து நமக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. பட் ஆனால் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் அந்த ஆப்போட நேம் ஜன்மன்ரேகா அதை சர்ச் பண்ணிங்கனாலே ஆப் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு எல்லா ஆப்லையும் கேட்குற மாதிரி இதுலேயும் லொக்கேஷன், கான்டாக்ட் எல்லாத்தையும் அசஸ் கேட்கும். அலோவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட் அப்டேட் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட். இப்போ லெஃப்ட் சைடில் டாப்பில் இருக்க அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டாக லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. கலர் மார்க் இருக்க எல்லாமே மேண்டேட்டரி ஃபீல்டு. ஃபஸ்ட்டு இதில் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பேர். அடுத்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த பிளாக்கோ அந்த பிளாக் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எம்ஜிஎன்ஆர்ஜி ஒர்க்கராக கவர்மெண்ட் அஃபிஷியலாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் எம்ஜிஎன்ஆர்ஜி ஒர்க்கர் தான் செலக்ட் பண்ணணும். எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழே சப்மிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கீழே சப்மிட் கொடுத்துருங்க. ஓடிபி சென்ட் ஆயிரும். இந்த ஓடிபி 15 நிமிஷம் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். இப்போ உங்களுக்கு மெசேஜில் வந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி மேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இப்போ ஓடிபி மேட்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின், அதில் நீங்கள் எந்த கொஸ்டின்னாலும் இப்போ எந்த சிட்டியில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். அதுக்கு வந்து நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அதை ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டு வைக்க சொல்லும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதோ ஒரு 4 டிஜிட்டை பாஸ்வேர்டை வச்சுருங்க. திரும்ப அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணணும். கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட். இப்போ அந்த 4 டிஜிட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ண சொல்லும். என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். நெக்ஸ்ட் இப்போ ஒர்க்கை பார்க்குறது என்னன்னா, அதே லெஃப்ட் சைடில் இருக்க மெனு பாரை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் அசட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒர்க்கை வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் மதுரை சூஸ் பண்ணுறேன்னா மதுரை, என்ன பிளாக் வேணுமோ பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பஞ்சாயத்து நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தேன்னா அந்த பஞ்சாயத்தில் இருக்க எல்லா ஒர்க்குமே நமக்கு வியூ ஆகும். அதில் பர்டிகுலராக நம்ம லொக்கேஷன் பேஸ் பண்ணி எந்த ஒர்க் வேணுமோ அந்த ஒர்க்கை வியூ பண்ணி பார்த்துட்டு அந்த ஒர்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இது மெயினாக வந்து பணித்துறை பொறுப்பாளருக்கும் பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ்க்கும் தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்பில் வந்து நம்ம எம்ஜிஎன்ஆர்ஜி ஸ்கீமை பற்றி
நமக்கு இருக்க ரைட்ஸை பற்றி இந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் மென்ஷன் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை யாருக்கா சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெஃபர் டு ஃப்ரெண்டுன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக்கான ஆப் தான், சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள். தேங்க்யூ.